உங்க உணர்ச்சிகளே உங்கள கடத்திட்டு போன மாதிரி என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? வாங்க இத பத்தி பார்க்கலாம். நமக்குள்ள இருக்கிற புயல் வெளி உலகத்தை விட ரொம்ப சத்தமா கேக்கும். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். கண்ட்ரோல் போயிடுச்சுன்னு தோணுதா? நீங்க தனியா இல்ல. வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பார்க்கலாம். இது வெறும் பேட் மூட் மட்டும் இல்ல. இதுக்கு பேரு அழிவுகரமான உணர்ச்சிகள். சரி, ஒரு சாதாரண ஃபீலிங்க எது அழிவுகரமா மாத்துது? இதுக்கு 4 முக்கிய காரணங்கள் இருக்கு. முதல்ல அதோட தீவிரம், நம்ம யோசிக்கிற திறனையே அது முடக்கிடும். 2வது, அது விடாப்பிடியா இருக்கும். அந்த விஷயம் முடிஞ்ச பிறகும் அது நம்மள விடாது. 3வது, இதனால வர்ற விளைவுகள். கோபத்துல கத்துறது, பொருட்களை தூக்கி எறியறது மாதிரி. கடைசியா அது நம்ம கதையே மாத்திடும். என்னால முடியாதுன்னு நம்ப வச்சிடும். அப்போ பிரச்சனை உணர்ச்சியே இல்ல, அது கூட நம்ம வச்சிருக்கிற உறவுதான். இத மாத்தலாமா? அந்த புயலோட சண்டை போடாம அது சும்மா கவனிக்க கத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மாத்திரும். நம்ம மூளையில 2 சிஸ்டம் இருக்கு. ஒன்னு ஆபத்துன்னு அலற அலாரம், இன்னொன்னு யோசிச்சு செயல்படுற மையம். நாம உணர்ச்சி வசப்படும்போது அந்த அலாரம் சத்தம் நம்ம பகுத்தறிவு மையத்தையே அமுக்கிடுது. ஆனா இங்க ஒரு ட்ரிக் இருக்கு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு உணர்ச்சியோட கெமிக்கல் ரியாக்ஷனும் நம்ம உடம்புல 90 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதுக்கு மேலேயும் அது நீடிக்குதுன்னா நம்ம எண்ணங்கள் தான் அந்த நெருப்புக்கு பெட்ரோல் ஊத்துதுன்னு அர்த்தம். சரி, அந்த சுழற்சியை எப்படி உடைக்கிறது? இதோ ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் பிளான். முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். 2வது அதிலிருந்து விலகணும். 3வது கவனத்தை திசை திருப்பணும். இதுல 2வது ஸ்டெப் விலகுதல் ரொம்பவே பவர்ஃபுல். ஒரு சின்ன மொழி மாற்றமே போதும். நான் கோபமா இருக்கேன்னு சொல்றதுக்கு பதிலா கோபங்கிற உணர்வை நான் கவனிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. மீரா கதைய பாப்போம். வேலை டென்ஷன்ல எல்லாத்தையும் கத்துவாங்க. ஆனா அதுக்கு காரணம் தோத்துருவோம்ங்கிற பயம். முதல்ல நெஞ்சில வர இறுக்கத்தை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் பயத்தை கவனிச்சு கவனத்தை திசை திருப்பினாங்க. கொஞ்ச நாள்ல அவங்க கோபம் ஒரு எச்சரிக்கை மணியா மாறிச்சு. அவங்களே பாத்துக்க சொல்ற ஒரு சிக்னல். நீங்க உங்க கதையில ஒரு பாதிக்கப்பட்ட ஆளா இல்லாம அதோட ஆசிரியரா மாற முடியும். மழை பெய்யறத நிறுத்த முடியாது, ஆனா அதுல மூழ்காம எப்படி நடந்து போறதுன்னு கத்துக்கலாம். அடுத்த முறை புயல் வரும்போது அதை கடந்து போக நீங்க எந்த வழியை தேர்ந்தெடுக்க போறீங்க?